அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்திற்காக 11 நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும், அதற்குள்ள தேதி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூசம் என்றைக்கு வருகின்றது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம். இப்போ அதற்கு 11 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எந்த தேதியிலிருந்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து 48 நாள் விரதம் இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து 21 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறீங்க. அதை விட கம்மியாக விரதம் இருக்கணும் அப்படி ஆசைப்படுறவங்க வந்து 11 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இதில் வந்து நீங்கள் மாலை போட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பெண்கள் இருந்தாலும் சரி, ஆண்கள் இருந்தாலும் சரி, மாலை போட்டு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 11 நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான நாட்கள், கம்மியான நாட்கள் தான். ஏன்னா நமக்கு 21 நாட்கள் 48 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியும். 11 நாட்கள் ரொம்ப நமக்கு கம்மியாக தான் இருக்கின்றது. இந்த 11 நாட்களே போதும் விரதம் இருப்பதற்காக. எந்த தேதியிலேருந்து நீங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னு, பிப்ரவரி 11ஆம் தேதி 11வது நாள். அப்போ நீங்கள் எந்த தேதியில் விரதம் இருக்கணும்? பிப்ரவரி 1ஆம் தேதி. பிப்ரவரி 1 பிறக்கும் போதே நீங்கள் அதிகாலை எழுந்து தலைக்கு நீராடிட்டு முருகனுடைய படத்திற்கு வந்து பூக்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவச பாராயணமோ அல்லது வேல்மாறல் பாராயணமோ அல்லது திருப்புகழ் பாராயணமோ உங்களால் என்ன முடியுதோ அதை பாராயணம் செய்துக்கோங்க. 108 போற்றிகள் சொல்லி ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கின்றது. நீங்கள் நினைத்த வேண்டுதல் அப்படியே நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் காலையில் விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சுவாமிக்கு வைக்கிற பால் பிரசாதமாக எடுத்துக்கோங்க, பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இட்லி, வேக வைத்த உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மதிய பட்டினியாக இருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டினியாக இருந்துக்கலாம், பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். தினம் நீங்கள் வந்து மாலை நேரம் பார்த்தீங்கன்னா சாதம், பருப்பு சாதம், சாம்பார் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை எளிமையாக வைத்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடித்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் 2வது நாள் இதே போல் தான். இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா ஜூஸ் ஐட்டம் நல்லா சாப்பிடுங்க. ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி, வாழைப்பழம் நல்லா சாப்பிடுங்க. பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. மாலை நேரம் நல்லா இலை போட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. இப்போ வாழை இலை கிடைக்காதவங்க விரதத்துக்குன்னு தனியாக ஒரு தட்டு, ஒரு டம்ளர் வாங்கி வச்சுக்கோங்க. புதிதாக வாங்கி வச்சுக்கோங்க. இது விரதத்துக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது வந்து நீங்கள் மாலை போடணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலையிலே போயிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு மாலை போட்டுட்டு வாங்க. மாலை எந்தெந்த மாலை பயன்படுத்தணும் முருகனுக்கு அப்படின்னா துளசி மாலை, ருத்ராட்ச மாலை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாலை வந்து நீங்கள் கடைகளில் போயிட்டு முருகனுக்கு மாலை போடணும்னு சொன்னாலே அவங்களே நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. எந்த ஆடைகள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு உகந்த ஆடை பச்சை நிற ஆடை. பெண்கள் வந்து பச்சை நிற சாரீ கட்டிக்கொள்ளலாம். ஆண்கள் வந்து பச்சை நிற காவி வேட்டியும் பச்சை நிற துண்டு பயன்படுத்தலாம். மஞ்சள் பயன்படுத்தலாம், சிவப்பு பயன்படுத்தலாம். அதே போல் தான் நம்ம வந்து பச்சைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா முருகனுக்கு வந்து பச்சை நிறம் தான் ரொம்ப உகந்த நிறம் அவருக்கு. பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் சேரீ இருக்கும் பார்த்திங்களா, அந்த சிவப்பு நிற சேரீ கூட கலந்து நமக்கு பச்சை நிறம் வந்து கலந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ சேரீ கட்ட முடியாதவங்க சுடிதார், பச்சை நிற சுடிதார் வாங்கி நீங்கள் உடுத்திக்கோங்க. எளிமையான ட்ரெஸ்ஸு நம்ம போடணும். ரொம்ப கொஞ்சம் ஆடம்பரமாக நம்ம வந்து மாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா போடக்கூடாது. எளிமையான ட்ரெஸ், இறைவனுக்காக நம்ம அந்த 11 நாள் நம்ம இருக்கிறோம், அதற்கேற்ற ட்ரெஸ் போட்டுக்கொள்ளணும். நைட்டி இந்த மாதிரிலாம் பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. அதேமாதிரி ஆண்கள் வந்து கைலி இந்த மாதிரிலாம் கெட்டக்கூடாது. சுவாமிக்குன்னு காவி வேஷ்டி நிறையா இருக்கும் பார்த்திங்களா, மஞ்சள், பச்சை, இந்த காவி கலரில் ஒரு வேஷ்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும். கையிலலாம் கெட்டுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 11 நாட்கள் சுவாமிக்காகவே நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். 11 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாது என்ன அப்படின்னா, மாலை போடுபவர்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் மற்றும் வந்து அசைவம் சாப்பிடவும் கூடாது, வீட்டில் சமைக்கவும் கூடாது. இப்போ மாலை போடாமல் இருப்பவர்கள் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டாயப்படுத்த முடியல. நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சில பேருக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொள்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து இறைவனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் செய்துக்கோங்க.
அசைவம் சாப்பிடாமல் இறைவனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நமக்கு அதற்கு நம்ம எப்படி நம்ம விரதம் இருக்கிறோமோ அதற்கேற்ற நாள் வரை நம்ம காத்திருக்க வேண்டும். அவ்வளோதானே தவிர எல்லாத்துக்குமே பலன் கட்டாயமாக கிடைக்கும். கடுமையாக விரதம் இருப்பவர்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். ஏன்னா அவங்க முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு முருகனுக்காகவே வாழ்கிற மாதிரி 11 நாள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் சீக்கிரமாக அவங்களுக்கு வரும். அதனால் அசைவம் சாப்பிடாமல் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் விரதம் இருக்கிறவங்க மட்டும் கட்டாயமாக சாப்பிடாமல் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். அதே இது நீங்கள் மாலை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வீட்டில் மற்றவர்களும் அசைவம் சாப்பிடாமல் இருப்பதான் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம சைவம் தான் சாப்பிடணும். அசைவத்திற்கு மாலை போட்டிருப்பவர்கள் வீட்டில் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. இப்போ நார்மலாக சும்மா விரதம் மட்டும்தான் நாங்கள் இருந்து சுவாமிக்கு முருகனுக்கு 11 நாள் நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மதிப்பு கொடுத்து அவங்க சாப்பிடாமல் இருந்தால் இருக்கட்டும். அப்படி இல்லைன்றால் அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, காலை மாலை இரு வேளையிலும் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து முருகனுக்கு வழிபாடு செய்து பாருங்கள். 6 தீபம் ஏற்றலாம், 1 தீபம் ஏற்றலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். தினமும் 6 தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 6 முகனுக்கு 6 தீபம் ஏற்றினாலே நமக்கு 7 முகம் முருகன் நமக்கு கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டு தான் இருப்போம். பொருளாதார முன்னேற்றம் நமக்கு நிச்சயமாக முருகன் கொடுப்பாரு. எல்லா வித சகல நன்மைகளும் அவர் கொடுப்பாரு. கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு பல நன்மைகளை கொடுப்பார். யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னா, முருகன் மேல் அதீத பக்தி இருப்பவர்கள் அனைவருமே விரதம் இருக்கலாம். குழந்தை பாக்கியம், பொருளாதார முன்னேற்றம், சொந்த வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், என்னென்ன ஆசைகள் இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அனைத்துக்குமே முருகன்கிட்ட கேட்டு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் முருகனுக்கு கேட்கும். அவருடைய அன்பை நிச்சயமாக நம்மளால் உணர முடியும். எல்லோருக்குமே அவருடைய அன்பு இருக்கின்றது. 48 நாள் இருக்க முடியாதவர்கள் இந்த 11 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள். இப்போ அடுத்ததாக நீங்கள் நினைக்கலாம், அக்கா என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது, நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், நான் கன்சீவாக இருக்கிறேன், நான் போய் எப்படி விரதம் இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருப்பவர்கள் அனைவருமே பூஜை பண்ணுங்கள். அதாவது மாத்திரை சாப்பிட்ருப்பவங்களாம் விரதம்லாம் இருக்க வேண்டாம். குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்களும், கன்சீவாக இருக்கிறவங்களும், மற்றும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது மாத்திரை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் விரதம் இருக்கவே வேண்டாம். நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக பூஜை பண்ணுங்கள். மாலை நேரம் 6 மணிக்கு 11 நாளும் மாலை 6 மணிக்கு நீங்கள் முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய படத்துக்கு அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியம் உங்களால் தினம் என்னென்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் பண்ணி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்துக்கோங்க. பூஜை மட்டும் 11 நாட்களும் நம்ம பண்ணலாம். விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், மாலை போட்டும் வழிபாடு செய்யலாம். அவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்கின்றது. எப்படி வழிபாடு செஞ்சாலும் முருகன் ஏற்றுக்கொள்வார். நம்மளுடைய சௌகரியம் என்ன, நமக்கு எது முடியும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும். அதனால் கட்டாயமாக நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களால் எப்படி முடியுதோ அப்படி எளிமையாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தைப்பூசத்திற்கு 48 நாள் விரதம், 21 நாட்கள் விரதம் எப்படிலாம் இருக்கணும், தைப்பூசத்திற்காக நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். சேனலை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.